Taste the Daily. தமிழ்நாடு முழுவதும் கோடை விடுமுறை முடிந்து இன்று பள்ளிகள் திறக்கப்பட்டதன் காரணமாக சொந்த ஊர்களுக்கு சென்றவர்கள் ஒரே நேரத்தில் சென்னை திரும்பியதால் சென்னை விமான நிலையத்தில் கூட்டம் அலைமோதியது. தமிழக பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை நிறைவடைந்து இன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்டன. இதனை முன்னிட்டு சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வசிப்பவர்கள் கோடை விடுமுறைக்கு சொந்த ஊர் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு குடும்பங்களாக சென்று இருந்தவர்கள் அனைவரும் சென்னைக்கு திரும்பினர். இதனால் சென்னை விமான நிலையத்தில் பயணிகள் கூட்டம் நிரம்பி வழிந்தன. அதோடு தென் மாவட்டங்களில் இருந்து சென்னைக்கு வருவதற்கு விமான டிக்கெட் கட்டணம் பல மடங்கு உயர்ந்து காணப்பட்டதால் பயணிகள் அவதியடைந்தனர். சென்னை மணலியில் குடிபோதையில் கீழே விழுந்தபோது இடுப்பில் சொருகி வைத்திருந்த மதுபாட்டில் வயிற்றில் குத்தியதில் லாரி ஓட்டுநர் உயிரிழந்தார். பெரம்பலூர் மாவட்டம் அடக்கம்பட்டியைச் சேர்ந்த 31 வயதான தானு சென்னை ராயபுரத்தில் லாரி ஓட்டுநராக பணியாற்றி வந்தார். இவர் மணலி புதுநகர் அருகே டாஸ்மாகில் மது அருந்திவிட்டு மற்றொரு மதுபாட்டிலை இடுப்பில் சொருகியபடி சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்தார். அப்போது போதையில் நிலை தடுமாறி கீழே விழுந்ததில் இடுப்பில் சொருகி வைத்திருந்த மதுபாட்டில் உடைந்து வயிற்றில் குத்தி உள்ளது. இரத்த வெள்ளத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருந்த தானுவை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்தார். டாஸ்மாகை மூடுவதாக வாக்குறுதி அளித்துவிட்டு ஆட்சிக்கு வந்ததும் மக்கள் மேல் சிறிதும் அக்கறையின்றி டாஸ்மாக் கடைகளை விடியா ஸ்டாலின் அரசு அதிகரித்துக் கொண்டிருப்பதே இது போன்ற சம்பவங்களுக்கு காரணம் என குற்றம் சாட்டப்படுகிறது.